என்னடா சீட் கோடு? இது என்ன நம்ம வீட்டுக்கு வெளியில ஏதோ புதுசா ஏதோ கார் நிக்கிற மாதிரி இருக்கு. இது என்ன காரா? பாச்சி காரா? இதுல வெளிநாட்டுல தானே இருக்கும். இந்த கார் கொண்டு வந்துட்டாங்களா? அங்க பாருங்க தும்பு சவுர வேற கொண்டு வந்துட்டாங்க. என்னடா புதுசா சீட் கோடு வந்திருக்காங்க. ஃப்ளையிங் கார் வேறயா? எப்படா? இது எல்லா சீட் கோடையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் இந்தியன் பை 3D கேம் பிளேக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்தியன் பை 3D கேம் பிளேல அனதர் ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போறோம். சரி ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஒன்று லைக் பண்ணலாமா இருக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள நாளையெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, நமக்கு எவ்வளோ புதுசு அப்டேட்லாம் விட்டுருந்தாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க பகி கார் சீட் கோட்ஸ் விட்டுருக்காங்க. அப்புறம் புதுசாக வந்து ஃபேன் ஆன் பண்ணுற சீட் கோட் விட்டுருக்காங்க. அப்புறம் MC லேரன், அப்புறம் நிறைய புது புது சீட் கோட்ஸ், ஃப்ளையிங் கார் முக்கியமாக இந்த சீட் கோட்லாம் விட்டுட்டாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் நம்ம லாங் வீடியோவில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோ ஆரம்பிக்கலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன சீட் கோட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த சீட் கோடை பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு MC லேரனோட சீட் போட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ சீட் கோட் போகிறதுல போயிட்டு 4000 அப்படிங்கிற போட்டின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோதாங்க MC லேரன் சீட் கோட் வந்துடும் உங்களுக்கு. எனக்கு இந்த கார் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதோட கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இந்த சீட் கோட் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வேறு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு நம்ம கேமில் பகி கார் முக்கியமாக நான் அதை சொல்கிறேன் பாருங்கள். பகி கார் சீட் கோட் கொண்டு வந்துட்டாங்க. ஆர்ஜிஎஸ் மெனுக்குள்ளே போயிட்டு எப்போவும் லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே எப்போ நான் லிங்க் கொடுத்துருக்கேன். எப்போவுமே நாங்கள் லிங்க் கொடுக்க கொஞ்சம் மறந்துடுறேன். ஸோ அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் வந்து உங்களுக்கு லிங்க்குங்கிறத வந்து சீக்கிரமாக எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். ஓகே, லிங்க்கு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பகி கார் வந்துடும். எனக்கு என்ன புரியல. இது யார் அம்மா? என்ன அம்மா இறங்குமா? என்னம்மா உட்காந்து சாவு மண்டை தெரிக்கும் பார்த்துக்க. என்ன இன்ஃபினிட்டி ஹெல் போட்டு வந்துருக்கியா? உனக்கெல்லாம் சாவடிச்சா உண்டாகும். இன்னும் சாவடிக்க முடியலங்க. நானும் அப்போலேருந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓட்டி பார்த்துருவோம். கொஞ்சம் சவுண்ட் அதிகம் வச்சுக்குவோம். இந்த காருங்கிறது அவ்வளோ ஸ்பீடாக போகல, பட் நல்லா தான் ஓடுது. இது பார்க்க எப்படி இருக்குதுன்னு தெரியுமா? நம்ம விவசாயிகள்லாம் இது பண்ணுவாங்கள்ல, அது பேர் என்ன, விவசாய நிலத்தை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த சத்தம் வந்து இருக்குது. ஸோ இருந்தபடி பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. பாருங்கள், பார்க்க அப்படியே பின்னாடி அப்படியே ஒருத்தனை வச்சுட்டு அப்படியே ஓடி போகிற மாதிரி, அவ்வளோதான். இங்கே அப்படியே ஓடி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்து சீட் கோட் பார்க்கலாம். ஐயோ கீழே விழுந்துட்டேங்க, தேவையில்லாமல் எப்படி பண்ணிட்டேன். சரி, அடுத்து நம்ம வந்து பகி கார் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் முக்கியமாக பாச்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரை கொண்டு வந்திருக்காங்க. அந்த காரையும் நம்ம இந்த சீட் கோடை பார்த்துடலாம். லோடுக்குள்ளே போயிட்டு எப்பவும் போல் நீங்கள் வந்து ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு பாச்சி கார் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு லோடு கொடுத்துருங்க. லோடு கொடுத்தீங்கன்னா இது எங்கேயோ பார்த்த கார் மாதிரி தான் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இதெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. இந்த காருமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த காரே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. ஸோ இந்த மேக்ஸிமம் எல்லா காருமே பெருசாக தான் இருக்கும். பட் இந்த கார் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, இந்த காரையும் நம்ம ஓட்டி பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது, அடுத்த சீட் கோட்ஸ் பார்க்கணும்ல. சரி, இங்கே இந்த வீடு வரைக்கும் மட்டும் போயிடுவோம். பிகாஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம நிறைய சீட் கோட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரி ஓகே, எப்போ போகலாம், நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே போயிட்டு இருக்கிற எல்லா சீட் கோட்ஸும் நான் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபேன் ஆன் பண்ணுற சீட் கோட் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வெளியே வந்துட்டு அப்படியே உள்ளே வந்துடுங்க. ஸோ இங்கே இருக்க ஃபேனு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்காது, எனக்கு ஒயிட் ட்ரெஸ் தான் பிடிக்கும். நீங்கள் நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கேலரிக்குள்ளே போயிட்டு FAN ஃபேன் ஆன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஆன் ஆயிடும். இந்த சீட் கோட் எனக்கு பல வருஷமாக தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்னு வேறு பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்து புதுசாக வந்திருக்க சீட் கோட்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து SC3 அப்படிங்கிற ஒரு சீட் கோட் வந்திருக்கு. மல்டி ப்ராப்ஸ் அப்படின்னு ஒரு சீட் கோட் வந்திருக்கு. இந்த சீட் கோட் நல்லாயிருக்கு, எனக்கு நான் பார்த்தேன், மல்டி ப்ராப்ஸ்லாம் வருது. ஸோ இது வந்திருக்கு. அப்புறம் வந்து நம்ம சில கோட்ஸை வந்து நம்ம எப்பவும் போல் பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் முடிச்சுடுவோம், நியூ அப்டேட்ஸ்லாம். ஸோ எப்பவும் போல் ஹவுஸ் ஃபோன் கலர் க்ரீனை போட்டுக்கோங்க. ஃபோன் கலர் எனக்கு வந்து எப்போவுமே இதுதான் பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டான
கலரை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபோன் கலர் அதாவது கரெக்டாக நான் அந்த இதை போட்டுருங்க ஸ்பெல்லிங்கை. ஃபோன் கலர் ஒயிட் அப்படிங்கிறத போடுவோம். ஏன்னா நம்ம சும்மா எப்போவுமே ஒரே கலர் வைக்கக்கூடாதுல்ல, நான் ஒயிட்டுன்னு போடுறோம். சரி, அடுத்து நம்ம வந்து இது நம்மளோட ஹவுஸ் கலர் போடுவோம். எப்பவும் போல் ஹவுஸ் கலர் இந்த கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோம். என்ன கலர் போடலாம்? நீங்கள் வந்து என்ன கலருங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருந்துச்சி, ஸோ நான் ரெட்டு போட்டிருக்கேன். ஸோ ஓகே, இப்போ ரெட்டு போட்டேன், ரெட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்து புதுசாக வந்திருக்க சீட் கோட்ஸ்லாம் பார்க்கலாம். அப்புறம் பக்ஸு சில இது நம்ம பார்க்கலாம். இந்த தடவை பக்ஸுக்கு நம்ம பார்க்குறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஜிஎஸ் மெனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எப்பவும் போல் மைக்கிள் கேரக்டராக மாறணும். இந்த பாருங்க, நான் மைக்கிளாக மாற போகிறேன். ஸோ ஓகே, இப்போ நான் மைக்கிளாக மாறிட்டேன். மைக்கிளாக மாறினதுனால இப்போ நான் வந்து வெளியே அப்படியே வரேன். வெளியே வந்துட்டு நான் திருப்பி வந்து உள்ளே வந்திருக்கேன். திருப்பி உள்ளே வந்துட்டு நீங்கள் பாட்டு ஃபஸ்ட்டு வெளியே போகணும். இந்த கிளிச் வந்து நல்லா தான் இருக்கும், எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம காம்பவுண்ட் ஷவரை தாண்டி நீங்கள் குதிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே நிறுத்திக்கோங்க. இங்கே வந்து நின்றுட்டு ஃபோன் ஆப்ஷனை வந்து எடுத்துகிட்டு மேலே ஏறிட்டு நீங்கள் கன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கன்னை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் எடுத்திங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஏறிடுங்க. இப்போ நீங்கள் ஏறினதுக்கப்புறம் டமில்னு கீழே விடுவீங்க. டமில்னு கீழே வந்தோன்னா ஐயோ ரத்தம் தெரிக்குது அப்படின்னு தான் தோணும். இப்போ பாருங்கள், முடி கொஞ்சம் வளர்ந்துருக்கும். தெரியுதா டிஃப்ரென்ஸ்? தெரியுதா? முடி கொஞ்சம் வளர்ந்துருக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரிங்கிற இந்த கிளிச்சு வந்து புதுசாக வந்திருக்கு. இந்த கிளிச்சும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் இப்போ நீங்கள் கையிலேயே ஃபோன் வச்சுருப்பீங்க. இது வேறு உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஸோ அப்படியே திருப்பி நான் உங்களுக்கு பண்ணி வைக்கிற மாதிரி ஃபோன் வச்சுட்டு அப்படியே ஏறணும். அப்படியே ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஃபோனே வந்துடும் கீழே. ஸோ ஓகே, இந்த கிளிச் வந்து புதுசாக வந்திருக்கு. வேறு என்னென்ன கிளிச் வந்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்து. பாருங்கள், இப்போ உன்னி முடி வந்து வந்துச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்ம அடுத்த சீட் கோட்ஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து எப்பவும் போல் நம்ம இந்த சீட் கோட் கொண்டு வர போகிறாங்க. நம்ம கேமில் புதுசாக இந்த சீட் கோட் கொண்டு வர போகிறாங்க. அதாவது நம்மளோட வெஹிக்கல், அதாவது நம்ம ஷாப்பிங்க்கு கூட்டு போவோம்ல, அந்த கார்ட்டோட சீட் கோட் கொண்டு வர போகிறாங்க. அது வந்து கண்டிப்பாக நம்ம அந்தையும் நம்ம வீடியோ போட்டுருவோம். பிகாஸ் வந்து நம்ம எப்போவும் ட்ரெண்டிங்காக இருக்கும்ல, அதனால நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம இருக்கிற எல்லா சீட் கோட்ஸுமே பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போவே 6 நிமிஷம் ஆயிடுச்சு. 6 நிமிஷம் போதுமானு தெரியல, ஏன்னா இப்போ அவ்வளோவா கிளிச்சஸ்லாம் வர. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவோம். ஏதாவது கிளிச்சஸ் பண்ணி பார்ப்போம். அந்த புதுசாக 333 சும்மா போடுவோம். போட்டுட்டு என்ன கார் வந்தால் இந்த கார் வந்துச்சு, லம்போகினி V2. அடுத்து வந்து 2000 போட்டு நம்ம டூன்னு வந்துடுச்சு. சரி ஓகே, டூன்னு வந்தோடனே நம்ம இந்த கார் வந்துடுச்சு. இந்த காருக்குள்ளே ஏறிட்டு இந்த கன் பட்டனை கிளிக் பண்ண என்னன்னு பார்ப்போம். இப்போ அந்த காருக்குள்ளே பார்ப்போம். இப்போ பாருங்கள், இவன் கையிலேயே சும்மாவே கன் வச்சுருக்கான். இந்த ட்ரிக்கு புதுசாக நல்லா கழிச்சு. சரி ஓகே, இதுவும் நல்லது தான். இந்த ட்ரிக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் மறந்த சில சீட் கோட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். மறந்த சில சீட் கோட் 0 அப்படிங்கிற ஆப்ஷனை போடுங்க. உங்களுக்கு இதெல்லாம் வரும். இதை வச்சு நான் உங்களுக்கு நிறையா சீட் கோட் சொல்லித்தரேன். இது இன்னொரு 0, இன்னொரு 0, இன்னொரு 0, இன்னொரு 0, இவ்வளோ 0 போதும்னு நினைக்கிறேன். இவ்வளோ 0 போட்டுட்டு நீங்கள் நல்லா பின்னாடி வந்துக்கோங்க. 919 அப்படிங்கிற இன்ஃபினிட்டி சீட் கோடை போட்டுட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் சாகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு நடுவில் போய் நிற்கணும். நடுவில் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட இதை எடுத்துக்கோங்க. உங்களோட இதை எடுத்துகிட்டு கீழே பாருங்கள். கீழே பார்த்துட்டு இங்கே ஒரு சுடு, அப்புறம் வந்து சைடில் இங்கே ஒரு சுடு, அப்புறம் வந்து இந்த சைடில் இல்லைங்க, இப்போவே இது இதாக ஆரம்பிச்சிச்சு, கிளிச்சாக ஆரம்பிச்சிச்சு. இந்த சைடில் இருந்து சுடுங்க. அப்புறம் எப்படிரா எல்லாமே சுட்டுச்சு பாருங்க, இதே தெரிக்கிது பாருங்க. அப்புறம் இதை சுடுங்க. அப்படியே சுட்டுட்டு அப்படியே இது வந்துடுங்க. என்ன அப்படியே இங்கே பாருங்கள் பறக்குது அதெல்லாம். ஓகே, அடுத்து நம்ம வந்து இந்த சீக்கோ பார்க்கலாம். வேறு ஏதாவது 6677ங்கிற போடுவோம். ஏதாவது கிளிச்சு வருதான் பார்ப்போம். ஓகே, 6677 போட்டுட்டு அதே மாதிரி கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணி 2000 போட்டு பார்ப்போம். ஜம்ப் ஆகுது. சரி, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சீட் கோடாக இல்லை, எனக்கு தெரியல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம இந்த தடவை ஒரு 10 நிமிஷம் வீடியோ வச்சுப்போம். பிகாஸ் ரொம்ப லென்த்தாக போகுதில்ல. சரி ஓகே, அடுத்து வந்து நம்ம இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அடுத்து வந்து கார்ட்டோட சீட் கோடு தான். அதை பற்றி நான் சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க அதையும். அப்புறம் வந்து அந்த சீட் கோடு கொண்டு வந்துடுறாங்க நம்ம கேமில். அப்புறம் பாஸ்டிக் கார் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. GTFI லிங்க்கு, அந்த லிங்க் வந்து எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இவ்வளோ நாளாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, கரெக்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த ட்ரிக்கு சொல்கிறேன்.
சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இந்த ஃப்ளைங் பைக் சொல்லியிருந்தேன். நான் ஃப்ளைங் பைக்கு எனக்கு கரெக்டாக ஃபைல் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. மற்றவங்க நான் போய் சேஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அது கரெக்டாக எனக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த இதையும் நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். பார்ட் 2 என்ன மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்ருங்க. அப்படி ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே நான் வந்து ஒரு சீட் கோடை போகிறேன். அது என்னென்னா அவங்களுக்கே தெரியும், ஆர்பிஜி தான். எப்பவும் போல் நம்ம பண்ணுறதை நான் பண்ணுறேன். இப்போவும் அதே நான் பண்ணுறேன். நில்லுங்க, ஆர்பிஜிங்கிறது டைப் ஆச்சு, ஆனால் நான் இது கொடுக்கல. ஓகே, இந்த வீடியோ நிறையா பேர் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க. லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சரி ஓகே, இதே மாதிரி நல்ல வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். until then bye from STG. அடுத்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை பாருங்கள்.